ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை. இது தாங்க திருக்கை மீன். இந்த திருக்கை மீனுக்கு நம்ம மசாலா தடவி வைக்க போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. பார்க்கலாமா? என்னென்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஸ்டோர் ப்ராட் தான், நான் அரைக்கலாம் இல்லை. ஃபிஷ் ஃப்ரை மசாலா கிடைக்கும், அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நிறைய மீன், அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 2 அந்த மாதிரி போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு 2 பேக்கெட் போட்டிருக்கேன். அந்த 10 ருபீஸ்க்கு கிடைக்குது பார்த்திங்களா, அது. நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ் குவான்டிட்டியை போட்டு குவான்டிட்டி வச்சு நிறையவோ கம்மியோ போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒன்றும் இல்லைங்க, பெப்பர் ஸ்பூன் தான், அதில் அதை வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் பிளாக்காக தெரியுது. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம், ஏன்னா ஃபிஷ் குவான்டிட்டி ஜாஸ்தி இல்லை அதனால். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன போட போகிறோன்னா பெப்பர் தூள். குவான்டிட்டி உங்கள் இஷ்டம் தாங்க, ஏன்னா நான் பெரிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு தான் சமையல். இப்போதைக்கு என்ன போட்டிருக்கோன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோன்னா சால்ட் தேவையான அளவு. எனக்கும் தெரியாது தேவையான அளவு என்னென்னு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுங்க, அப்புறம் டேஸ்ட்டு பண்ணி பார்க்க முடியாததான். இதை ஒரு யூகத்தில் செய்யுங்க, பார்ப்போம் என்னென்னு. நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ். ரைட்டுங்க, இந்த லெமன் ஜூஸ் சீடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கிறேங்க, வீட்டிலே அரைச்சது, நல்ல வாசனை. பெப்பர் தூள், ஜீரகத்தூள் இது மட்டும் நானே அரைச்சிருவேங்க. போட்டாச்சு. லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ். ஏன் ரெட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, மசாலா கொஞ்சம் ஆட் ஆகிடுச்சு. 1 ஹோல் லெமன் ஜூஸ். அப்புறம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணுற வேலை தான். கையெல்லாம் எரிய போகுது. சரி, நான் மிக்ஸ் பண்ணிட்டு வரேங்க. பார்த்திங்களா, நல்லா விசறி வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் என்னதெல்லாம் இருக்குன்னா லாஸ்ட் அவுட்டுன்னு சொல்லிடுறேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா எனி பிராண்ட், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுதான் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவோட என்னென்ன போடணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்குல்ல? கமெண்ட் பண்ணுங்கள். மீனை சோக் ஆயிடுச்சிங்க, ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருப்பேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இதோ கடாயில் ஆயில் வந்து சூடாகிட்டு இருக்குது. ஃபிஷ்ஷை போட்டு எடுத்தோன்னா டன். நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணல, நான் வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணால் ஒழுங்காக வராது, அதனால நான் கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். உங்கள் இஷ்டங்க, உங்களுக்கு எப்படினாலும் பண்ணலாம். நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணலாம். ஹெல்த்து ஃபஸ்ட்டு கன்சிடராக வச்சிங்கன்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். எனக்கும் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு ஷாலோ ஃப்ரை ஒழுங்காக வராது, நான் ஒழுங்காக பண்ண மாட்டேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி எங்கள் சண்டே லன்ச் என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை. இங்கே பாருங்கள், என்னோடய கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம்
எறா தொக்கு, மீன் குழம்பு அண்ட் சாப்பாடு அங்கே இருக்குது. அப்புறமா காட்டுறேன். போட்டுடலாம், மீனை போட்டுடலாம். மீனை ஆயிலில் போட்டுட்டு வரேன். பிகாஸ் எனக்கு பயம், கையில் பட்டுச்சுன்னா ரிஸ்க்கு. அதனால் நான் சிம் பண்ணிட்டேன். போட்டுட்டதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். ஆயிலில் போட்டேங்க. இதில் இப்போ சாரி இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகுது. கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை பண்ண முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா அழகாக வந்துடுங்க. அதெல்லாம் நான்வெஜ்ஜெலாம் நல்லா செய்யுது. ஒரு நாள் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, இதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து ப்ராப்பராக திருப்பி போடணும்னு இல்லை. ஏன்னா போத் சைடு அது ஃப்ரை ஆகிடும் ஆல்மோஸ்ட். ஸோ லைக் ப்ராப்பர் இது எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். பட் இது அன்ஹெல்தி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது எனக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒரு இரும்பு கடாயில் அழகாக இதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைங்க. சரி, ரொம்ப நாளாக பண்ணலை. சரி, இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குல்ல, தகன்னு மின்னுது. இன்றைக்கி ஒரு நல்ல லஞ்சுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி என்னென்ன நானே என்னோடய சமையலை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. பட் நல்லா தான் இருக்குங்க, நம்புங்க. நம்பிக்கை தானே எல்லாம். அதை லைட்டாக திருப்பி போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. இப்படியே திருப்பி போட்டுருந்தாங்க ஈஸியாக. நல்லா வந்துடும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷு திருக்கை தானே, ஸ்டிங்ரே. எனக்கு ப்ராப்பராக தெரியாங்க. பட் தமிழில் எப்படின்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. பட் ஸ்டிங்ரே ஃபிஷ் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். அழகாக இருக்குங்க. முள்ளெல்லாம் அவ்வளோ இல்லை, பார்க்கவே நல்லா இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஏன்னா பசங்க முள் எடுத்து சாப்பிட பயப்படுவாங்க. இப்படி மீன் கொடுத்தா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சில பெரியவங்களுக்கே முள் எடுத்து சாப்பிட தெரியாதுங்க. எனக்கெலாம் தெரியாது அந்த அளவுக்கு. ஸோ லைக் நானே சூஸ் பண்ணேன், எனக்கு இந்த மீன் தான் வேணும் எனக்கு. பார்த்தீங்களா, அழகாக வந்திருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் அதை எப்படி டைவர்ட் பண்ணுறதுன்னு யோசிங்க. முடிஞ்சால் நல்ல சமையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது மைண்டை டைவர்ட் பண்ணுறேன். லைஃப் நம்மளை ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம். எப்படி டைமிங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் பண்ணணுன்னு இல்லை, பிடிச்சது எதுனா பண்ணுங்கள். சில பேருக்கு ட்ராவல் பிடிக்கும், சில பேருக்கு மியூசிக் கேட்க பிடிக்கும். அதே மாதிரி தான் சில பேருக்கு சமையல் பண்ண பிடிக்கும். எனக்கு சமையல் பண்ண பிடிக்கும்னு இல்லைங்க, பட் நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசை. யாருன்னா செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் நம்மக்கிட்ட ஆப்ஷன் இல்லாதப்போ நம்மளே சமைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேர்ள்ஸ் பவருங்க, எல்லாமே பண்ணலாம் நினச்சா முடியும். கேர்ள்ஸ் தான் பவருன்னு சொல்ல வரல, பாய்ஸும் நல்லா நிறைய பேர் இருக்காங்க வித் குட் ஹார்ட். எல்லாமே. நான் இந்த ஃபிஷ்ஷை எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. ஃபிஷ் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து
டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். ஆக்சுவலி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது, அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. எனக்கு எந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணணுமோ பண்ணுங்கள். சாரிங்க, என் பசங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு சண்டே வேறு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு ப்ராப்பர் vlogger ஆகிடுவேன். இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிறேன். பாருங்க, நைஸ்னோ அழகாக வந்திருக்கு. இப்போ இது எண்ணெயில் கொஞ்சம் இதாகட்டும், நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுடலாம். எல்லாமே இன்றைக்கே வறுத்துட மாட்டேன், கொஞ்சமாக வறுத்துட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. போதுங்க, இன்றைக்கி இது போதும். நான் லைட்டாக இதில் கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க, அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணி அந்த ஃபிஷ்ஷோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணுறேன். நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ எடுத்துடலாம். மசாலா கூட நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரைடு மசாலா பவுடர் பிடிக்குமா? சாப்பாடு கூட இந்த ஃப்ரைடு மசாலா ப்ளஸ் இந்த கருவேப்பிலை, மீன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க. சும்மா vlog கண்டி சொல்லலைங்க, நிச்சயமாக சாப்பிட்டு பாருங்கள். இதாங்க ஃபிஷ் ஃப்ரை நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு, சாதமும் ரெடி ஆகிடுச்சு, எறா தொக்கும் ரெடி ஆகிடுச்சு, ஃபிஷ் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. கத்திரிக்காய் போட்ட ஃபிஷ் குழம்பு. அடுத்த வேலை நம்ம சாப்பிட வேண்டியது தான்.